பிரைஸ் லார்ட். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நான் உங்களை சந்திக்கிறதோடு சேர்ந்து கர்த்தரும் சந்தோஷப்படுறாரு. அவருடைய ஆத்துமாக்களை சந்திக்கிறாரில்ல, அவருடைய ஆத்துமாக்களோடு கூட அவர் பேசுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்வாருங்கிறது நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு குறிப்போடு கூட கர்த்தர் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுக்கு இந்த ஊழியத்தின் வழியாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. என்ன உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, அன்பை பற்றி. ஆத்தும அறுவடை செய்கிறதுக்கு அன்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் அன்புன்னு சொல்லும்போது நினைப்பீங்க, ஒருவர் உங்களுடைய சுயத்தின் பிரகாரம் நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி அல்ல. அன்பு என்கிறது உங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அன்பை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன். அன்பு இருந்தால் மட்டும்தான் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். நம்முடைய கணவராரை நம்ம மீட்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட் இல்லையா? எப்படி சிஸ்டர் கொண்டு வர்றது? அன்புங்கிறது ரொம்ப முக்கியங்க. அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆத்தும அறுவடை செய்ய முடியும். அன்புக்கு நிறைய சுபாவங்கள் இருக்கிறது. நம்ம அன்புன்னு நினைக்கும்போது என்ன நினைக்கிறோம், அன்பு ஒருத்தவங்கள்ட்ட சிரிச்சிட்டா அது ஒரு அன்பு, ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அது ஒரு அன்பு, ஒருத்தவங்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் அது ஒரு அன்பு, ஒருத்தவங்களை அவங்கள்ட்ட இல்லாத பொருளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அது ஒரு அன்பு அப்படின்னு இப்படி நிறைய தர்மம் பண்ணால் அது ஒரு அன்பு, நம்ம அப்படி யாருக்காவது ஏதாவது கொடுத்தா அது ஒரு அன்பு அப்படின்ட்டு இப்படி நிறைய வகையில் அன்பு என்பது இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்பை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அன்பை பற்றி சொல்கிறாரு. அன்பு எப்படி இருக்கும்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு எப்படி இருக்குமோ, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதுமா இருக்குமா. அன்புக்கு பொறாமை இருக்காதாம். அன்பு தன்னை புகழாதுன்னு சொல்கிறாங்க. அன்பு இருமாப்பா இராதாம். அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்பொழிவை நாடாது. அது சினமடையாது, தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் விசுவசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய வேதத்தை எடுத்து இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 4லிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ அன்பு என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அன்புன்னா என்ன? நீடிய சாந்தமாக இருந்தால் அது அன்புக்கு அடையாளம். கணவர் ஒரு வார்த்தை பேசினாலும் நம்ம நீடிய பொறுமையோடு நம்ம இருக்கணும். தயவு பாராட்டணும் இல்லையா? அது சகலத்தையும் விசுவசிக்கும், சகலத்தையும் தாங்கும்னு இருக்குது, சினமடையாதுன்னு இருக்குது, அன்பு தன்னை புகழானதுன்னு இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய அன்பை நாம் செய்கிறோமான்னு முதல்ல நம்மளை ஆராய்ந்தறியணும். ஒரு ஆத்தும அறுவடைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த அன்பு. அன்புங்கிறது நான் இந்த சொன்ன 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்தில் இருக்கிற அந்த குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்கள் நமக்கு நிச்சயமாக காணப்பட வேண்டும். இது இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு ஆத்தும அறுவடை செய்ய முடியும். நான் ஏன் என்னுடைய சாட்சியை நான் இந்த ஊழியத்தின் வழியாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன் என்றால், அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியாமல் அநேக பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்த நிலைமையில காணப்படுகிறார்கள். அநேக பேர் தன்னுடைய கணவனாரை இழந்து, தன்னுடைய மனைவியை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன் பெற்றோர்களை இழந்து அநேக பேர் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் தன்னிடத்தில் அன்பு இல்லாதபடியினால். அன்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு நீங்கள் போகிற வழியில் அவங்கள நடத்த முடியும். நீங்கள் அவங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியுமான்றது எனக்கு தெரியாது.
ஆனால் கர்த்தர் ஒருவரை நினைத்தால் நிச்சயம் அவர்களை பரலோகத்தில் நடத்த முடியும், பரிசுத்தாவியனுடைய உதவியோடு கூட. அப்போ அந்த பரிசுத்தாவியன் உங்களுக்குள் இருந்தால் இந்த அன்பு என்பது, நான் இதுக்கு முன்பாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இது மூன்றும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போது இந்த அன்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றிலும் அன்பு தான் பெரிதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்ககிட்ட அன்பு இருந்தால் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ உன் பிள்ளையை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறாரு. உன் கணவனாரை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், உன் தாயை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், உன் தகப்பனாரை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அப்போ இந்த என்னுடைய ஜெபத்தை கேட்கல, நான் இப்படியெல்லாம் நான் பிரயாசப்பட்டுட்டேன். அன்பில் நீங்கள் உங்கள் கணவராருக்கிட்ட பிரயாசப்பட்டிருக்கீங்களா? நீடிய சாந்தத்தோடு கூட, தயவோடு கூட, பொறுமையோடு கூட, எல்லாத்தையும் விசுவசித்து, எல்லாத்தையும் நம்பி, சினமடையாமல் இப்படி நம்ம ஆத்ம ஆதாயம் செய்திருக்கிறோமா? அப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம் நீங்கள் உங்கள் கணவனாரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டு உங்களோட கணவனாருடைய ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும், அந்த ஆத்மா நஷ்டமடையக்கூடாது என்று நினைச்சு நிச்சயமாக நீங்கள் அதை அவரிடத்தில் கேட்டீங்கன்னா நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். கண்டிப்பாக அந்த ஆத்மாவை நீங்கள் அறுவடை செய்து நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக நிச்சயமாக தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு பரிசுத்தாவியனுடைய பலத்தோடு கூட நீங்கள் நிச்சயமாக இந்த வேத வசனங்களை, ஆயுதம்ங்கிறது வேத வசனம் நம்முடைய போராடுகிற ஆயுதமாய் நமக்கு அது ஒரு மார்க்க கவசமாய் நிறைய காரியங்கள் ஆண்டவர் வேத வசனத்தை நமக்கு எடுத்துக்காட்டாய் சொல்கிறாரு. நிறைய காரியங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது, அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறது. எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு ஆயுதம்ங்கிறது ஒன்று வேண்டும், அதுதான் வேத வசனம். அப்போ வேத வசனத்தின்படி நிச்சயமாக நீங்கள் தேவனிடத்தில் கேட்டீங்கன்னா உங்களுடைய கணவரை உங்களால் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.